அனைவரும் வணக்கம். சற்று வெளியான அறிவிக்கின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது சென்னையை நெருங்க வாய்ப்பு 79 முதல் வட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். எந்தெந்த மாவட்டங்களுக்கு விட போகிறாங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு பிரீஃபா பார்க்க போறோம். எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை, எந்தெந்த மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரி விட போகிறாங்க அப்படின்னு பிரீஃபா பார்க்க போறோம். அண்ட் நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னன்னு உங்களுக்கு முழுமையாக சேரும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குமரிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஒரு காற்றழுத்த தாழ்வு படிப்படியாக வலுவடைந்து சென்னை மற்றும் வட மாவட்டங்களை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்ற வானிலை ஆய்வு மையம் இந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பனில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ராமேஸ்வரத்தில் 6, மண்டபம் 5, தங்கச்சி மடம் 4, வாலிநோக்கம் பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதாவது இந்த சென்டிமீட்டர் அளவுலாம் மழை பெய்துள்ளது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கடல் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பார்த்தீங்கன்னா இலங்கை பகுதியில் நிலவிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த புயலாக வலுவடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்று வடக்கு மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அப்படின்ட்டு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு சென்னை மற்றும் வட மாவட்டங்கள் புதுச்சேரி நோக்கி நகரக்கூடும். அதாவது பார்த்தீங்கன்னா மலாக்கா ஜலந்தி அருகில் அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் இரவு ஆழ்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று 5:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இது சென்யார் புயலாக வலுவடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பின் புயல் மற்றும் தென்மேற்கு திசையில் நகர்ந்து இந்தோனேஷியா கரையை கடந்து சொல்றாங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா இன்று சில இடங்கள்ல பலத்த தரைக்காற்று மற்றும் இடி மின்னலும் கூடிய மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ள சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுக்கோட்டை, திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ள சொல்லியிருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் அங்கே செல்ல வேண்டாம் என்றும் இந்த குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.